இப்போ டேலி ஓப்பன் பண்ணோடனே ஒரு விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் கேட்வே ஆஃப் டேலி இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மேலே வந்து 3 பட்டன் இருக்குது. மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்டு க்ளோஸ். மினிமைஸ் மீன்ஸ் அதை நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். மேக்ஸிமைஸ்னால் பெருசு பண்ணி காமிக்கலாம். க்ளோஸ் வந்து இதில் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டு கியூட் கேட்கும். கியூட்டில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நோ கொடுத்துக்குருவோம். உள்ளே போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம் அண்டு கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் எம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம்னா இப்போ கேட்வே ஆஃப் டேலி, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டேலி இதில் தான் பண்ண முடியும். கண்ட்ரோல் என் வந்து கால்குலேட்டர். நீங்கள் ஏதாவது கால்குலேட்டர் கணக்கு போட்டு பார்க்கணுன்னா போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி தான் இந்த எம்மும் என்னும் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணணும். இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னா Alt F3. இப்போ வந்து Alt F3 கிரியேட் பண்ணணும். கம்பெனி கிரியேட் பண்ணதுவான்னு ஒரு டீட்டெயில் கேட்கும். கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இப்போ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி டீட்டெயில்ஸ். இந்த டைரக்டரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த டேலி ஃபோல்டர் தானாகவே இங்கே வெளிப்பட்டுருக்கும். அதாவது டிகோலனில் டேலியில் டேட்டா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து இப்போ நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம், கம்பெனியோட நேம் என்ன கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்எஸ் அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயிலிங் நேம் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து எங்கே இருக்குது, அதாவது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிறது இந்தியா. அப்போ இந்தியாவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண பிறகு அடுத்து வந்து கம்பெனியோட ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் பின்கோடு இதெல்லாம் நீங்கள் தேவைன்னா என்ட்ரு பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஆனால் மெயின் வந்து கம்பெனி நேம் அண்டு கண்ட்ரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி சிம்பிள் வந்து நம்ம வந்து இந்தியனால வந்து ருபீஸ் தான், அப்போ RS தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டைப் ஆஃப் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதாவது அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்ட்ஸ் மட்டும் பண்ண போகிறோமா இல்லை அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ரெண்டும் சேர்ந்து பண்ண போகிறோமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி பார்ப்போம். அப்போ அக்கௌண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்து ஃபினான்சியல் இயர் ஃப்ரம்னா நம்ம எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்பெனி, அதாவது அந்த இயர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிகினிங் ஃப்ரம் சொல்லும்போது நம்ம அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வருஷத்தில் அந்த முதல் நாள் தான் நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்ஸை எழுதுவோம். அப்போ அந்த டேட்டும் பிகினிங் ஃபினான்சியல் இயரும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே சேமாக கொடுக்கணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் வந்து அதுவாகவே எடுத்துக்கிறோம். அதாவது 12 months வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் அடுத்து வந்து உள்ளே போக முடியும். ஆனால் அந்த பாஸ்வேர்டு நீங்களே மறந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது. அடுத்து வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல், நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தாதான் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து எஸ் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேலே நம்ம கிளிக் பண்ணியிருப்போம் இந்தியன் மணி வந்து ருபீஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதோட டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ருபீஸ்னா RS ருபீஸ். அதுக்கு வந்து ஃபுல் மீனிங் வந்து இந்தியன் ருபீஸ். அடுத்து வந்து ஒரு ருபீஸ்க்கு எடுத்து வந்து பாயிண்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து 2 digit தான் எழுதுவோம். அதாவது வந்து 100.50 பைசா 100 பைசான்னு சொல்லும்போது 100க்கு எடுத்து பாயிண்ட் போட்டு ஒரு 50 எழுதுவோம். அப்போ அந்த 50 2 digit தான் வரும். அப்போ அதுக்கு தான் இங்கே 2 symbol. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அதெல்லாம் நோ. அடுத்து வந்து பைசால எழுதும். அது 2 digit பார்த்தீங்கன்னா பைசால தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணலை, அது மில்லியன்ஸ் யூஸ் பண்ணலை. அடுத்து வந்து எந்த ஸ்பேஸும் அது சிம்பிள்ஸ் கடையில் ஸ்பேஸ் இருக்காங்க. ஆமாம் எஸ். அடுத்து வந்து 2. ஃபைனலாக முடிச்சுட்டு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்செப்டான்னு கேட்கும். அக்செப்ட் பண்ணும்போது எஸ் ப்ரெஸ் பண்ணிடணும். எக்ஸ்பிரஸ் பண்ணோடனே கம்பெனி வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கம்பெனி கிரியேட் பண்ணோன்னே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலின்னு வந்துருச்சு. இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி கிரியேட் ஆயிருக்கு. உங்களோட கம்பெனி வந்து SS அண்ட் கோன்னு கொடுத்துருக்கீங்க, கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து எந்த வவுச்சரும் இப்போ என்ட்ரி ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த இயர் அடுத்து வந்து அதுவே பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆயிடுச்சு. அதாவது 12 months அதுவே கால்குலேட் பண்ணிக்கிடுச்சு. 1/4/2006 தான் நம்ம கொடுத்தோம். அது 31/3/2007 வரைக்கும் அதுவே அந்த இயரை வந்து கால்குலேட் பண்ணிக்கிடுச்சு. அதாவது 12 months ஆட் ஆகிக்கிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து 1/4/2006 தான் கம்பெனி இப்போ என்ட்ரி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், அதாவது இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணது அக்கௌண்ட்ஸ் ஒன்லி தான் கிளிக் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்த ப்ரோக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம்லேருந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சாதாரண நோட்ல பாத்தீங்கன்னா ஜேர்னலுக்கு அடுத்து வவுச்சர் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ் இந்த மாதிரி போகும். ஆனா வந்து டேலியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே லெட்ஜர் போடணும். லெட்ஜருக்கு அடுத்து தான் வவுச்சரே போடணும். இப்போ லெட்ஜர் எப்படி போடுறது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்க்குள்ள நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள லெட்ஜர், அதாவது குரூப்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வரும். அதுல வந்து குரூப்ஸ், லெட்ஜர், வவுச்சர் டைப்ஸ், கியூட் இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு தேவை இப்ப லெட்ஜர். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஜர் கிளிக் பண்ண லெஜர்ல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது சிங்கிள் லெஜர் அண்ட் மல்டிபிள் லெஜர். சிங்கிள் லெஜர் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்னால வந்து சிங்கிள் லெஜர் முதல்ல பார்ப்போம். சிங்கிள் லெஜர்ல ஃபர்ஸ்ட் கிரியேட், டிஸ்பிளே, ஆல்டர். கிரியேட் மீன்ஸ் நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறது. டிஸ்பிளேனா நம்ம கிரியேட் பண்ணதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஆல்டர் மீன்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஏதாவது தப்பா என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியா வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பார்ப்போம். கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா